அச்சோ. என்னடி அகிலா சோலோவா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? மத்தவங்களா இல்லனா என்னத்த, நீங்க போய் பெரியத்துக்கு கம்பெனி கொடுங்க. வர வர உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல. பா மண்டை வலிக்குது அப்படியே. சூடா ஒரு டீ சாப்பிட்டா போகுமோ? பட்டமா, இதோ வரமா. அம்மா சொல்லுங்கம்மா. பட்டமா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. சூடா ஒரு கப் டீ குடுக்குறியா? இதோ உடனே எடுத்துட்டு வரமா. அக்கா ரொம்ப தலை வலிச்சா நான் வேணா தலை தேய்ச்சி விடட்டுமா? என்னம்மா, இது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, பட்டம்மா கிட்ட தலைவலியா இருக்கு, சூடா டீ கேட்டீங்களே. அது ஒண்ணும் இல்ல, சாதாரண தலைவலி தானே. ஒரு டீ சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். வேணும்னா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆக்சிடென்ட்ல வேற தலையில அடிபட்டு இருக்குல்ல. ஆண்டி, அதெல்லாம் தேவையில்லை, சாதாரண தலைவலி தானே. அம்மா, ப்ரோ சொல்ற மாதிரி போய் செக்அப் பண்ணிக்கலாம்லம்மா. ஆண்டி, செக்அப் பண்ணிருக்கலாம்ல, ஏற்கனவே தலையில அடிபட்டிருக்குல்ல. ஐயே, என்ன இது, ஆளாளுக்கு சேர்ந்து என்ன நோயாளி ஆக்கிடுவீங்க போல இருக்கே. சாதாரண தலைவலி தான், இது ஒண்ணும் இல்ல. ஆனா ஆண்டி, நல்ல சூடா டீ குடிச்சனா சரியாயிடும். அக்கா ரொம்ப தலை வலிச்சா சாதாரண தலைவலி தானே. டேப்லெட்லாம் வேண்டாம், சூடா டீ வந்திருக்குல, குடிச்சா சரியாயிடும். என்னது பட்டமா? அம்மா, நான் உன்கிட்ட டீ தானே கேட்டேன், இது என்னது? புதினா டீ தாம்மா கொடுத்துருக்கேன். புதினா டீயா? ஐயா, எனக்கு புதினா டீ எல்லாம் பிடிக்காது, நீ எடுத்துட்டு போ. ஐயோ, நீ இதை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு நல்ல ஒரு பால் டீ போட்டுட்டு வா, நல்ல இஞ்சி தட்டி. இல்லம்மா. பட்டமாக்கா, அம்மாவுக்கு புதினா டீல சக்கரை போடாமையா கொண்டு வந்தீங்க? அம்மாவுக்கு புதினா டீனா எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. ஆனா சக்கரை இல்லாம கொடுத்திருக்கீங்க, கொடுங்க. ஆமாமா, இதுல நிறைய சக்கரை போட்டு வா. இதுல சக்கரை போட்டு கொண்டு வாங்க. சக்கரை போட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் பார்வதி. பத்தல, இன்னும் நிறைய சக்கரை போட்டு வா. சரிங்கம்மா. தலையில அடிபட்டதுல இருந்தே இவ ஒன்னும் சரியில்லையே. மாமா என்ன யோசனையில இருக்காரு? ஒருவேளை புவனா அம்மா மேல சந்தேகம் வந்திருக்குமோ? கடவுளே, மாமாக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்க கூடாது. மாமா, என்ன பலமான ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல பார்வதி. இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? எல்லாம் அம்மாவை பத்தி தான். நம்ம நினைச்ச மாதிரி மாமாக்கு புவனா அம்மா மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சமாளிக்கிறது? என்ன மாமா, அம்மாவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? இருக்கு பார்வதி. இல்ல, புரியல எனக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு பார்வதி. என்ன மாமா நீங்க? அம்மா தான் பழைய மாதிரி நார்மலா இருக்க மாட்டாங்க ஆக்சிடென்ட்க்கு அப்புறம்னு டாக்டர் சொன்னதா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னனே, மறந்துட்டீங்களா? நான் மறக்கல. ஆனா அம்மா நடந்துக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி என் மனசுல படுது. மாமா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாமா? கொல்லி கிரக தோஷம் இருக்கும்போது மகன் அம்மாவுக்கு கொல்லி வைக்கணும், இல்லைன்னா
அம்மா மகனுக்கு கொல்லி வைக்கணும். இது ரெண்டுல நிச்சயம் ஒண்ணு நடக்குமா? இந்த கிரக தோஷத்துக்கு பரிகாரமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்க கூடாதுமா. ஒரே இடத்துல இருக்கவும் கூடாது. சொல்லக்கூடாது. எப்படியாவது ஏதாவது சொல்லி மாமாவை சரி கட்டிடணும். நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி அம்மாக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமா சரியாயிடும். என்னாலதான் அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல பார்வதி. ஏன் மாமா அப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்க? நீலாம்பரி விஷயத்துல அம்மா என்ன பொறுமையா இருக்க சொன்னாங்க. நான் கேட்காம போனதுனாலதான் எல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அம்மாக்கு மன உளைச்சல கொடுத்துட்டேன். அதனால தானே அம்மா வெளியூர் போனாங்க. அதனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. எல்லாத்துக்கும் அப்போ நான் தானே காரணம். மாமா இதுக்கு இப்படி ஃபீல் பண்றாரே. கொல்லி கிரகம் பத்தி சொன்னா நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். இருந்தாலும் இப்ப அதை எல்லாம் மீறி பெத்த தாயை உங்ககிட்ட இருந்து மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல மாமா. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். சரி மாமா, நீங்க இங்கேயே இருங்க. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க அப்புறமா வாங்க. பார்வதி என்ன கால் பண்றா? போனா மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாளா? சொல்லு பார்வதி. அம்மா, தூங்கிட்டீங்களா? நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமேதான் தூங்குவேன். நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்கியே, தூங்கலையா? தூக்கமே வரமாட்டேங்குதுமா. என்னாச்சு பார்வதி? ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க. உங்க விஷயத்த மாமாக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கிறது அவரை ஏமாத்துற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துதுமா. பார்வதி, எல்லா விஷயமும் உனக்கே தெரியும். அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி பேசுவேன்னு. அது இல்லம்மா, இன்னைக்கு பட்டமாக்கா புவனா அம்மாவுக்கு உங்களுக்கு கொடுக்கற மாதிரி புதினாட்டி கொடுத்திருக்காங்க. வீட்டுல எல்லாரும் இருக்கும் போதே புவனா அம்மா புதினாட்டி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா மாமா மனசுல குழப்பம் வந்துருச்சு. அப்புறம் நான் ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓ சரி, சமாளிச்சிட்டல. அப்புறம் என்ன? இல்லம்மா, இந்த ஆள்மாறாட்டம் பண்றதுக்கு யோசனை சொன்னவளே நான் தான். ஆனா மாமா கிட்ட பெத்த தாயை மறைச்சு புவனா அம்மா தான் அம்மான்னு பொய் சொல்லி அவரை ஏமாத்தி நம்ப வைக்கிறது என் மனசுக்கு தாங்க முடியாத வேதனையா இருக்குமா. உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு கொள்ளி தோஷம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது சரியாகட்டும். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்கள் நார்மல் ஆயிடும். சரிம்மா, நீங்க தூங்குங்க. நான் வேற உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். சரி, நான் போனை வச்சிடறேம்மா. சரி பார்வதி. அம்மா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. டேக் இட் ஈஸி. குட் நைட். குட் நைட்மா. வந்துட்டீங்களா? சாப்பிட்டியா கண்ணு? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கண்ணு. இன்னும் என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டு? போய் தூங்க வேண்டியதானே, நேரமாச்சுல்ல. தோ போறேம்மா. உன்ற அண்ணன் சாப்பிட்டானா? அண்ணன் இன்னும் சாப்பிடலீங்கம்மா. ஓ
ஏனுங்க மாமா சாப்பிட வாங்க. இதோ வர கவிதா. மாமா நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன். ஐயோ ராகவா, ராகவா, ஐயோ ஐயோ ராகவா, அச்சோ தண்ணி வேணும்னு கேட்க வேண்டியதானே? இங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கேன், கேட்க வேண்டியதானே? ஏன் நீயே போய் இப்படி இந்தா குடி. ராகவா நான் ஊட்டி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம். என்ற கையால உனக்கு ஊட்டி விட்டு எவ்வளவு நாளாச்சு கண்ணு. சாப்பிடு கண்ணு. நீ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறதுனால நேரத்துக்கு சாப்பிடணும் கண்ணு. நல்லா சாப்பிட்டாதான் சீக்கிரமா குணமாகும். சாப்பிடு. போதும். எதுக்கு ராகவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த கம்பெனிக்காரங்களை நம்பாதடா. அவங்க ஒன்ற ஆசையை தூண்டி விட்டுட்டு உன்னை ஏமாத்ததான் பாக்குறாங்க. அவங்க ஒண்ணு ஆசையை தூண்டி ஏமாத்தலையாக்கும், நீங்க தான் பாசம் இருக்க மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏனும் கவிதாமன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது ஆண்டவனுக்கு அடுக்காதுங்க. ராகவி ஆஸ்பத்திரி இருந்து நல்லபடியா குணமா வெளியே வரணுங்கிறதுக்காக என்ற அக்கா ராவுக்கு போனவங்க விடியற வரைக்கும் அந்த அத்தை கோயில் உட்காந்து பல்ல பச்சை தண்ணி கூட படாம வேண்டிக்கிட்டு இருந்தாங்களாக்கும். அந்த ஆத்தா கிட்ட உனக்கு உசுறுதான் வேணும்னா என்ற பையன் உசுறு விட்டு போட்டு என்ற உசுறு எடுத்துக்கொண்டுட்டு அக்னி குடத்துல இறங்குறதுக்கு தயாரா இருந்தாங்களாக்கும். கண்மணி அம்மணி மட்டும் ராகவியா முடிச்சுட்டாருங்கிற விஷயத்த வந்து சொல்ல சித்த நாளியா இருந்தாலும் என்ற அக்கா அக்னி குண்டத்துல இறங்கியிருப்பாங்களாக்கும். இதையெல்லாம் நடிப்புன்னு சொல்றீங்களா அம்மணி? என்ற குடும்பத்தை நீ மூக்கு நடிக்காதடா. உன் சோழியை மட்டும் நீ பாரு. முருகேசன் அண்ணன் உண்மையதானங்க நீ சொல்றாரு, அதுக்கு எதுக்கு நீ இப்படி திட்டுறீங்க? முருகேசன் அண்ணனும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானங்க. கண்மணி, நீ சின்ன புள்ள இல்ல, இந்த விஷயத்துல எல்லாம் பேசக்கூடாது. நேரமாய் போச்சு, போய் தூங்கு கண்ணு போ. ராகவா, கவிதா ஏதோ கோவத்துல அப்படி இப்படின்னு பேசுறா. இத பாரு கண்ணு, அந்த ஃபேக்டரி இந்த ஊருக்கு வர்றது நல்லதில்ல. ஊருக்கு ஒரு நல்லதுன்னா அதை யார் செஞ்சாலும் அதை நான் மனசார வரவேற்பேன். ஆனா அதே ஊருக்கு ஒரு கெடுதல்னா அது யாரா இருந்தாலும் எதிர்த்து நிப்பேன், உசிரையும் கொடுப்பேன். அம்மா, அவங்க பெரிய இடம்மா, அவங்கள எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. தேவையில்லாம அவங்கள பாய்ச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைங்க, சொல்லிவிட்டேன். அவங்க பெரிய ஆளாவே இருக்கட்டும், ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாத ராகவா. எதுவும் பண்ண முடியாமையா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்குது. அம்மா, நீங்க வாங்கின இந்த ஸ்டே ஆர்டரை அவங்கள கேன்சல் பண்ணி விட்டாங்க. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கேன்சலா? என்னடா சொல்ற? காலையில என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இதோ ராகவனே வந்துட்டா, வரட்டும் பேசிக்கலாம். சரிடா, நீ போயிட்டு வா, பாத்துக்கலாம் போ.
வரட்டும், நம்ம தெளிவா பேசிக்கலாம். ஹலோ, வாங்க ராகவன். ஹலோ, வாங்க ராகவன். உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வான்னு ஃபோன் போட்டு சொன்னீங்க. என்ன முக்கியமான விஷயம்? கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட ஜிஎம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி நம்ம ஆளுங்கெல்லாம் வர சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சார், என்ன முக்கியமான விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். வாங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். உட்காருங்க சார். இந்தாங்க, இதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என்ன கவர் சார் இது? கோர்ட் ஆர்டர். ஃபேக்டரி கட்டுறதுக்கு புவனேஸ்வரி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்கல்ல, அது இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கான கோர்ட் ஆர்டர் தான் இது. இதுக்காகவே நம்ம ஓனர் பொண்ணு ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஃபாரின்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. ஒரு பெரிய லாயரை வச்சு யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை தான் அங்கங்க கொடுத்து கீழ் கோர்ட்ல வாங்கின ஸ்டே ஆர்டரை மேல் கோர்ட்ல கேன்சல் பண்ண வச்சாச்சு. சார், சூப்பர் சார், சூப்பர். எங்க அம்மாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கீங்க. கிஷோர், ஹூ இஸ் திஸ்? கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த புவனேஸ்வரியோட ஒரே சன் சார். பேர் ராகவன் சார். வணக்கம் சார். இவர் தானா? உங்களை பத்தி கிஷோர் நிறைய சொல்லியிருக்காரு. உங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு எங்க பக்கம் இருக்கீங்க, அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், அந்த ஓனர் பொண்ணு ஜாக்லின் மேடம் இப்ப அவங்க எங்க சார் இருக்காங்க? அவங்கள நான் பார்க்க முடியுமா சார்? நானே இன்னும் அவங்கள பார்த்ததில்ல. இப்ப சென்னை அடையார் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓ, இது வரைக்கும் ஜாக்லின் மேடம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தலையிட்டதில்லை. ஆனா இந்த பிரச்சனையை அவங்க கையில எடுத்திருக்காங்க. அதனால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பிரச்சனையில இருந்து என்ற அம்மாவை எப்படி சமாளிக்க போறேன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஜாக்லின் மேடம் அதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டாங்க சார். சார், அவங்கள நேர்ல பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லுங்க சார். அவங்க எப்ப சார் இங்க வருவாங்க? இந்த பிரச்சனைக்காகவே இங்க தங்கியிருக்க ஜாக்லின் மேடம் நாளைக்கு இந்த கிராமத்துக்கு வர்றாங்க. இந்த படுபாய் பசங்க இப்படி பண்ணி போட்டானுங்களே, இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு தான் என்ற மாமா அப்பவே சொன்னாரு. யாரு கேட்டா? எல்லாம் பட்டாதான் புரியுது. முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரத்தால அறுக்கிற மாதிரி நீங்க வாங்கியிருந்த கோர்ட் ஆர்டரை அவங்க கோர்ட்டை வச்ச கேன்சல் பண்ணி போட்டாங்க. இருக்கட்டும். ஆனா இப்போதைக்கு அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனா இது அவங்களுக்கு நிரந்தரமான வெற்றி கிடையாது. உண்மை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கும். அத நான் ஜெயிச்சு வேணா காட்டுறேன். இதுக்கப்புறம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஏன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் பொண்ணு ஜாக்லின் இதுல நேரடியா தலையிட்டு இருக்காங்களுக்கும். அட, எத்தனை பெரிய பெரிய தலை இதுல வந்து தலையிட்டு போனா என்ன? நான் சொல்லியாச்சு, இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்ட முடியாதுன்னா கட்ட முடியாதுதான். இந்த புவனா சொன்னதுதான். மாமோய், இனிமே நமக்கு நல்ல காலம் தானுங்க. நீங்க சாப்பிடுங்க மாமா. இல்ல கவிதா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, போதும். என்னது இந்த நேரத்துல போன் அடிக்குது? அகிலா போன் பண்றா. அகிலா, ஹலோ புவனா, நல்லா இருக்கியா? ஒன்றரை மருமக இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரப்போகுது? ஒன்றரை வீட்டுல ஒன்றரை இடத்துல ஜம்முன்னு இருக்க, எந்த குறையும் இல்லாம ராணி மாதிரி இருக்கேனாக்கும். ரொம்ப சந்தோஷம். புவனா, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். என்னாச்சு சொல்லு. சொல்லிவிடுங்க. அது வந்து புவனா, என்னாக்கிலா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி, என் மனசுல படபடன்னு வருது. என்னாச்சு? ராகவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புவனா. சரி,
அந்த விஷயம் இல்லனா அப்புறம் எதுக்கு இவ்வளவு தாயங்குற? சீக்கிரமா சொல்ல கிலா. ஒண்ணு இல்ல, அது உன் இடத்துல அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனி ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு நீ கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கியா? ஆமா. அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல ஏதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? பாரக்கிலா, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் அவங்க போனாலும் போட்டோம், அது ஜெயிக்க முடியாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நியாயம் தோத்து போச்சு புவனா. பணம் தான் ஜெயிச்சிருச்சு. என்ன சொல்ற நீ அவ்வளவு போராடி வாங்கின ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க.